நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் காதல் ஜோடிக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் தகராறில் ஈடுபட்டு மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளாளர் முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் 5 பெண்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதல் திருமணம் கலவரமானதன் பின்னணி என்ன? திருநெல்வேலி பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் 23 வயது உதயதாட்சாயினி. எம்.காம் பட்டதாரியான இவர் பாளையங்கோட்டை நம்பிக்கை நகர் பகுதியைச் சேர்ந்த 28 வயது மதன்குமாரை 6 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். டிப்ளமோ படித்துள்ள மதன்குமார் திருநெல்வேலியில் உள்ள தனியார் கார் ஷோரூமில் பணியாற்றி வருகிறார். இவர்களின் காதல் விவகாரம் பெண் வீட்டிற்கு தெரிந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் நேற்று முன்தினம் வீட்டை விட்டு வெளியேறிய உதயதாட்சாயினி காதலன் மதன்குமாருடன் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளார். மகளை காணவில்லை என பெற்றோர் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் அளித்திருந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறையினர் கட்சி அலுவலகத்துக்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு திருமணம் நடக்க உள்ளதாகவும் திருமணம் முடிந்த பிறகு காவல் நிலையத்தில் ஆஜராவார்கள் என மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தொடர்ந்து மாலை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள லெனின் சிலை முன்பு உதயதாட்சாயினியும் மதன்குமாரும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் முன்னிலையில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். மேலும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருமணத்தை பதிவு செய்ய இருந்தபோது இது தொடர்பான தகவல் பெண் வீட்டாருக்கு கிடைத்துள்ளது. நேற்று பிற்பகலில் பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் நெல்லை மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று பெண்ணை தங்களோடு அனுப்ப வேண்டும் என கேட்டுள்ளனர். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பெண்ணும் அவர்களோடு செல்ல விரும்பவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் பெண் குடும்பத்தாருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பெண்ணின் குடும்பத்தினர் கட்சி அலுவலகத்தில் உள்ள கண்ணாடிகள், சேர்கள் ஆகியவற்றை அடித்து நொறுக்கியுள்ளனர். அப்போது அங்கிருந்த மணமக்களை மார்க்சிஸ்ட் கட்சியினர் பாதுகாப்பாக காரில் வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று விட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் அளித்தனர். விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு தகராறில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்டோரை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ஒரு கட்சி அலுவலகத்துக்குள் புகுந்து ஒரு ரவுடி கும்பல் இந்த அளவுக்கு ஒரு தரக்குறைவான செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 3 கார்களில் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படணும், அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் ஏற்கனவே மதியம் காவல்துறை ஆணையாளரிடம் நாங்கள் வாய்மொழியாக ஒரு பாதுகாப்பு கேட்டு ஒரு புகாரையும் சொல்லியிருக்கிறோம். அந்த நிலையில் காவல்துறை வரக்கூடிய அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னதாக பந்தல்ராஜா தலைமையில் சுமார் 25 பேர், அதில் ஸ்ரீவி சின்னத்துறை அண்ணனும் வந்திருக்கிறாரு. மற்ற அவங்க பெண்ணினுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்திருக்கிறாங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த பாளையங்கோட்டை பெருமாள்புரம் போலீசார் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடிய வெள்ளாளர் முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜாவை கைது செய்தனர். மேலும் பெண்ணின் தந்தை முருகவேல், தாயார் சரஸ்வதி, அண்ணன் சரவணகுமார், அக்கா சூர்யா, தாய்மாமா சங்கர், சித்தி சுமதி, பாட்டி ராஜி, பெரியம்மா அருணாதேவி, பெரியம்மா மதுரை வேணி, அக்கா ஸ்டெல்லா, உறவினர்கள் குருகணேஷ், யோகேஸ்வரன் என 5 பெண்கள் உட்பட 12 பேரை கைது செய்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மணமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். ஒன்று, நீங்கள் அந்த வழக்கை SC/ST அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சேர்க்கணும், கொலை முயற்சி வழக்கு சேர்க்கணும். இது 2ஐயும் அவங்க செய்யணும். ஒரு 5 லட்சம் ரூபா அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பொருட்கள். அடுத்து இந்த தொடர்ச்சியாக அவங்க சமூக விரோதிகளை அப்பா அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்க. இது நம்ம சமூகம் இப்படியே ஊறி போயிருக்கையில் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். ஐயோ, நம்ம பிள்ளை இப்படி போயிடுச்சே, சமூகம் இப்படி சொல்லுமே, இப்படி சொல்லுவாங்களேன்னு. ஆனால் நீங்கள் கூலிப்படையை கொண்டு வர்றதெல்லாம் வந்துருச்சுன்னா, கூலிப்படை அடுத்து இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கூலிப்படை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, நாங்கள் இதை செஞ்சு முடிச்சிடறோன்னு போய் கேட்பாங்க. எனவே இது ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போகிறது. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணும். காதல் ஜோடி சாதி மறுப்பு திருமணம் செய்த நிலையில் திருமணம் செய்து வைத்த நெல்லை மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம்
பரபரப்பை ஏற்படுத்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.